வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த டேஸ்டியான தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலான ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour ஊறினா போதும். இல்லை நீங்கள் இந்த அரிசியை ஊற வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு இந்த அரிசி ஊறுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 6-7 பல்லு பூண்டையும் 1 பீஸ் இஞ்சியையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி, ஒரு 4-5 நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். பிரியாணி இலை 1 இலையை நல்ல பெரிய இலையாக இருந்தது, அதை 2ஆக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், கிராம்பு 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு கை புதினா ஆட் பண்ணுறேன். இந்த புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினா இதை நல்லா கையாலே க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தக்காளி சாதத்துக்கு ஒரு நல்ல பிரியாணி மாதிரி ஃப்ளேவர் சூப்பராக கொடுக்கும். புதினா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது கெட்டும் போகாது, ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தக்காளி சாதம் அப்புறமா பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி புதினாவை க்ரஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். புதினா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி வெளில தெரியவே கூடாது. நல்லா மேஷ் ஆகி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தக்காளி சாதம் டேஸ்ட்டு. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்பப்போ கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நம்ம ஆட் பண்ண எண்ணெயும் நெய்யும் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி இந்த பொடி ஐட்டம் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
பொடி எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசியில் நம்ம மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரே சாதம் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி ஆட் பண்ணி அது கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசியை அந்த மசாலாவில் 2-3 தடவை நல்லா கிளறி விட்டு பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சாதத்தில் அந்த மசாலா பிடிச்ச டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க. உப்பு அதிகமாக வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உடனே குக்கர் லிட் போட்டு மூடிடக்கூடாது. இந்த தண்ணி நல்லா கொதித்து நம்ம அரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம லிட் போட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து அரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட் போட்டு மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. குக்கர் விசில்லாம் போய் ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா கமகமன் வாசத்தோட சூப்பராக நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அப்படி இருக்கும். வேணும்னா நீங்கள் இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.